வெல்கம் டு நைனி அகாடமி. இந்த காணொளியில் 10ஆம் வகுப்பு முதல் 3 இயலுக்கான முக்கியமான தமிழ் வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். நெல், கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் கோல். இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழ். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதிரி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் பாவாணர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் பாவாணர். பொருந்தாத விடை வரிசையை தேர்ந்தெடுக்க புலி, வேம்பு, இலை, நெல், புல், தாள், சோளம், கரும்பு, தோகை, தென்னை, பனை, களை, காய்ந்த தாளும் தோகையும் சண்டு, காய்ந்த இலை, சருகு. தென்னையும் பனையும் தோகை ஓலைன்னு வரும், ஸோ களை கிடையாது. தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பாவலரேறு அவர்களின் நூலு திருக்குறள் மெய்ப்பொருளுரை. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பெருஞ்சித்திரனார். முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவர் கண்ணதாசன். வேங்கை என்னும் சொல் தொடர்மொழி. நடவாமை, கொல்லாமை என்பவை எதிர்மறை தொழில் பெயர். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். கிழக்கு என்பதற்கு டேஷ் என்று பெயர் உண்டு. குணக்கு. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா இடம்பெற்றுள்ளது 5வது இடம். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் வகிக்கும் இடம் முதலிடம். ஓசோன் படலத்தை ஓட்டையிடுவது குளோரோஃப்ளோரோ கார்பன். வண்டோடு பூக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. வாயுராதனை என்னும் அதிகாரத்தை எழுதியவர் பிற்கால ஔவையார். திருமூலர் இயற்றிய நூல் திருமந்திரம். தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் டேஸ் பாடல்களை தங்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். திருவெம்பாவை, திருப்பாவை. திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். அறத்துப்பால் இயல்களை கொண்டது 4 இயல்களை கொண்டது. இன்பத்துப்பால் டேஸ் இயல்களை கொண்டது 2. அன்மொழி தொகை எவ்வாறு பிரியும்? அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை தொகை இது? மதுரை சென்றார். செங்காந்தல் என்ற சொல்லில் அமைந்துள்ள தொகையை தேர்க. பண்புத்தொகை. தாய் தந்தை என்பது உம்மை தொகை. தாயும் தந்தையும் மறைந்திருப்பதால் உம்மை தொகை என்று அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.